பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக மீது பொதுமக்கள் மிகுந்த கோபத்தில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, பொய் வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் காத்து கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சிறப்பான ஆட்சியை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில்தான் படித்த பெண்களும் இளைஞர்களும் தங்கள் பின்னால் அணி திரள்வதாக ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் தன் குடும்பத்தை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் பொதுமக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது வெகு கோபத்தில் இருக்கிறார்கள். வெகுஜன மக்கள் இன்றைக்கு வெறுப்பில் இருக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் திமுக என்பது தமிழகத்தில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தீர்ப்பளிப்பார்கள். 2026 தேர்தல் இது நமக்கான தேர்தல். 2021 தேர்தல் தமிழ்நாடு மக்களுக்கான மக்களின் முன்னேற்றத்திற்கான தேர்தல். தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே முடிவு எடுத்திருக்கார்கள். அது என்ன முடிவு? அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், இரட்டைக்கு வாக்களிக்க வேண்டும், எடப்பாடியை முதலமைச்சராக வேண்டும் என்ற முடிவை இன்றைக்கு 8 கோடி மக்களுக்கு பேசுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடியார். இன்னும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்.